ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பிரெட் ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், சிம்பிளான டிஷ் தாங்க. பிரெட் எடுத்துக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 1 லிட்டர் பால், அப்புறம் மில்க் மேட், அப்புறம் நெய், அப்புறம் சுகர். ஏன்னா சுகர் போட்டால் தான் அதோட ஸ்வீட்னஸ் வரும், புரியுதுங்களா? அப்புறம் மில்க் மேட் போடுறது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். வாங்க செய்முறை உட்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கணும், அதில் நெய் ஊற்றி அது சூடு பண்ணணும். கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு பிரெட் எல்லாமே வறுத்துக்கணும். வறுத்து பாலில் போட்டுடணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிரெட்ஸை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மெரூன் கலராக வரணும், ரொம்ப தீயக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் கலராக அப்படி வந்துச்சுன்னா கூட நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டவ் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா தீஞ்சிடும். தீஞ்சினா நல்லா இருக்காது. திருப்பி போட்டு நல்லா வறுத்து, இந்த ஃப்ரை பண்ணுறதே நல்ல ஸ்மெல் வருங்க. நெய்யில் தான் பண்ணணும் இது. பட் நெய் இல்லாதவங்களுக்கு எண்ணெயில் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் நெய்யில் பண்ணால் நான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ஸ்வீட்டு. நான் ரொம்ப நாள் கழித்து தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வறுத்துட்டு பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து பாலில் போட்டுருங்க. பாலில் போட்டுட்டோன்னா கொஞ்சம் அது ஊறணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்திருக்கு. சாரிங்க, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். பாலில் வந்து ஏற்கனவே நான் சுகர் கலந்துருக்கேன், புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் அது ஊறணும். அந்த சுகரும் நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு லாஸ்ட்டில் தான் நான் மில்க் மேடை ஆட் பண்ணுவேன், சரிங்களா? இதே போல் எல்லா ப்ரெட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி பாலில் போட்டுக்கணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து போட்டாச்சு. பாருங்கள், பாலில் சர்க்கரை போட்டு அந்த ப்ரெட்டு நல்லா நெய்யில் வறுத்து அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிக்கு. இப்போது இந்த சைஸில் மேலேயே மில்க் மேட் போடணும். அவ்வளோதாங்க. போட்டிங்கன்னா இந்த மில்க் மேடோட அது நல்லா ஊறி, நல்லா பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பிரெட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மேலே முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து போட்டு மேலே போட்டிங்கன்னா கூட ஓகே. ஏன்னா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், எழுதுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.